இது மகிமை நேரம். மாசற்ற தேவனின் நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற தலைப்பிலே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே தொழுது கொள்வதில் பரிசுத்தம், ஓதுவதில் பரிசுத்தம். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், ஈகையில் ஆண்டவருக்கு கொடுப்பதில் எப்படி பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதில் எவ்வாறு பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்கீதம் 29:2 இவ்வாறாக சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்திலே வெளிப்புறமாக காணப்படக்கூடிய காரியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் அவருக்கு முன்பாக வந்து அவரை தொழுது கொள்ள கடவர்கள். வெளிப்படுத்தல் 15:4 இவ்வாறு பார்க்கிறோம், தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக வந்து தொழுது கொள்ளும்படியாக, பரிசுத்தமாய் அவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தரை தெய்வமாக கொண்டு நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். பரிசுத்தமுள்ள தேவன் மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த குணம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். தன்னுடைய எதிரிகளுக்காக உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் மூலமாக சங்கீதம் 96:9 இவ்வாறு சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று. நாம் ஆண்டவருக்கு முன்பாக பயத்துடனும் நடுக்கத்துடனும் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு, அப்படிப்பட்ட அலங்காரம் நமக்கு வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் தொழுது கொள்ள வரும்போது நமக்கு எது அலங்காரமாக இருக்க வேண்டும் தெரியுமா? பயமும் பக்தியும் நடுக்கமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள சீனாய் மலைக்கு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். மோசே மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறி வருவதற்கு கட்டளை பெற்று சென்றான். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் தான். அதே நேரம் சேம் டைம் அவர் மிகவும் பயங்கரமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதியாக வருகிறார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். யாத்ராகமம் 8:11 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை நாம் எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி தொழுது கொள்கிறோம்? கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். சங்கீதம் 96:4 பார்க்கிறோம். தம்மை பற்றும் பயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் எழுந்தருளினார் என்று யாத்ராகமம் 20:21 பார்க்கிறோம். நாம் அவரை பார்க்க முடியாத, அவர் சுத்த கண்ணர். ஆண்டவர் நம்ம நெருங்க முடியாது, அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார். தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் அவரை பார்த்து அவரை அறியும்படியாக தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் பயப்படத்தக்கவர், அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நாம் எப்படி அவரை தொழுது கொள்கிறோம்? எந்த அலங்காரத்தோடு நம்ம அவருடைய சமூகத்துக்குள்ளே வருகிறோம்? நம்ம ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது, நாம் ஆராதிக்க செல்லும்போது, நாம் ஜெபிக்க செல்லும்போது, நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரும்போது நமக்கு ஆண்டவர் மேலே பயபக்தி இருக்கிறதா? நடுக்கம் இருக்கிறதா? நம்முடைய பாவத்தை குறித்த நடுக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவர் அதை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவதாக, நாம் எந்த அலங்காரத்துடைய ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்றால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற அலங்காரம். வேதவசன வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆதியாகமத்திலிருந்தே முற்பிதாக்கள் எல்லாரும் அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை தங்களை காத்து கொண்டதை பார்க்கிறோம்.
அவர்கள் தொழுது கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். நாம் முழு இருதயத்தோடு அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? அந்த கீழ்ப்படிதலோடு வருகிற அவருடைய வார்த்தை, அதனால் தன் வேதம் வர சொல்கிறது, அவருடைய வேத வசனத்தை கேளாதவருடைய ஜெபமும் எனது ஆண்டவர் கேட்க மாட்டார், விலக்கி விடுவார் என்று. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு அலங்காரத்தோடு, நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறோமா? அடுத்தபடியாக நாம் ஒரு அலங்காரம் என்றாலே நம்மை சுத்திகரிப்பது, நம்மை சுத்தப்படுத்துவது, நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரிக்கிற அலங்காரத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறோமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவரமாய் இருக்கிறார். நாம் பாவ அறிக்கை செய்யும்போது, நாம் அவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் அந்த அலங்காரத்தை நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை அலங்கரிக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1:16-17 உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடுங்கள், தீமை விட்டு விலகி ஓடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட நாம் நன்மை செய்ய ஆயத்தமாகி விடுவோம். பாவங்களை அறிக்கையிடுகிற நாம் மறுபடி பாவம் செய்யாதபடி தடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை நன்மை செய்கிறவர்களாக மாற்றுகிறார். அடுத்தபடியாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அலங்காரம் தெய்வீக அன்பு. தெய்வீக அன்போடு நம்ம ஆலயத்தில் காணப்படுகிறோமா? ஆலயத்துக்கு உள்ளே வரும்போது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? பக்கத்தில் அருகில் இருக்கிறவர்களோட நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? அருகில் இருக்கிறவர்களோட ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அது தொழுகையின் அலங்காரமாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சகோதரர்களிடத்தில் சகோதரிகளிடத்தில் நம்ம அன்பு செலுத்தாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனே பரலோகத்திலும் நானும் தேவதூதன் முன்பாக அறிக்கை பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன அறிக்கை பண்ணும்போது நான் உங்களை குறித்து அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். லூக்கா 12:8 பார்க்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிறதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் நமக்கு எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸை கொடுத்துருக்குது. முதலாவது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், பாவ அறிக்கை ஜெபம். இரண்டாவது நாம் துதித்தலுடனே அவருடைய சமூகத்துக்கு வருவோம், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு வருவோம், சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். மூன்றாவது நாம் அவருடைய உன்னத தன்மையை உணர்வோம், அவருடைய கிருபையை உணர்வோம். நான்காவது நாம் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? அவரை ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திர பலிகளை, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். இறுதியாக நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரிடத்தில் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் நாம் தெரியப்படுத்தலாம். கடைசியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து திரியேக தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நம்மை அனுப்புவார். தேவன் தமது மகிமைக்கென்று நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை உம்மை வாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாய் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டுமப்பா. நாங்கள் பாவ அறிக்கை செய்து தொழுது கொள்ள வேண்டுமப்பா. நாங்கள் அன்பின் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி நாங்கள் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள வேண்டுமப்பா. இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் கடைபிடிக்க, எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க, நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.